இவர் ஊரிலேயே பெரிய மனிதர், நாட்டாண்மை, பெரிய வீட்டுக்காரர், பெரிய ஜாதிக்காரர், பெரிய பண்ணையார். என்னப்பா முடிவெட்ட எவ்வளவு, சவரம் பண்ண எவ்வளவு என்றார் நாட்டாண்மை. முடிவெட்ட 4 அணா, சவரம் பண்ண ஓரணா சாமி என்று பணிவுடன் கூறினார் நாவிதர். பண்டிதர் சிரித்தபடியே அப்படின்னா என் தலைய சவரம் பண்ணு என்று கூறிவிட்டு வெற்றி புன்னகையோடு அமர்ந்தார். வயதில் பெரியவர் என்பதால் நாவிதர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வேலையை ஆரம்பித்தார். நாவிதர் கோபப்படுவார் என்று எதிர்பார்த்திருந்த பண்ணையாருக்கு சற்று ஏமாற்றம்தான். பண்ணையார் அடுத்த கணையை தொடுத்தார். ஏண்டாப்பா, உன் வேலை முடி வெட்டுறது, உன் கைகளைத்தான் பயன்படுத்தி வெட்டுற, அப்புறம் எதுக்கு சம்பந்தமே இல்லாம உன்னை நாக்கோட சம்பந்தப்படுத்தி உன்னை நாவிதன்னு சொல்றாங்க? இந்த கேள்வி நாவிதரை நோகடிக்கும் என்று நம்பினார். ஆனால் நாவிதர் முகத்திலோ புன்னகை. நல்ல சந்தேகம் சுவாமி, நாங்க தொழில் செஞ்சா மாத்திரம் போதாது, முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அலுப்பு தட்டாம இருக்க நாவால எதமா 4 வார்த்தை பேசுறதுனால தான் நாங்க நாவிதர்கள். எங்க பேச்ச கேட்கறதுக்குன்னே எத்தனை பேர் எங்களை தேடி வராங்க தெரியுமா? இந்த அழகான பதில் பண்ணையாரை மேலும் கடுப்பேற்றியது. அடுத்த முயற்சியை துவங்கினார். இது என்னப்பா கத்திரிக்கோல்னு சொல்றீங்க? கத்திரி மட்டும்தான் இருக்கு, கோல் எங்க போச்சு? இந்த கேள்விக்கு பலமான சிரிப்பு மட்டும்தான் பதிலாக வந்தது நாவிதரிடமிருந்து. சாமி ரொம்ப சிரிப்பா பேசுறீங்க என்று சொல்லி நிறுத்தி கொண்டார். இதிலும் பண்ணையாருக்கு எப்ப பார்த்தாலும் வெட்டி தள்ளிக்கிட்டே இருக்கிற, ஊர்லயே நீதான் பெரிய வெட்டி பய போல இருக்கு. இந்த வார்த்தை நாவிதர் மனதை கொஞ்சம் காயப்படுத்தி விட்டது. இதைத்தானே பண்ணையாரும் எதிர்பார்த்தார். பண்டிதரின் பிரியமான மீசையை தொட்டு காட்டி கேட்டார், சாமிக்கு இந்த மீசை வேணுங்களா? பண்ணையார் உடனே ஆமாம் என்றார். கண்ணிமைக்கும் நேரத்தில் பண்ணையாரின் ஒரு பக்க மீசையை வழித்தெடுத்து அவர் கையில் கொடுத்து, மீசை வேணும் நீங்களே சாமி, இந்தாங்க. பல வருடங்கள் ஆசையாய் வளர்த்த மீசை இப்போது வெறும் மயிர்கற்றையாய். அதிர்ச்சியில் உறைந்து போனார் பண்ணையார். மீண்டும் நாவிதர் கேட்டார், இந்த இன்னொரு பக்கம் மீச வேணுமா சாமி என்று நக்கலாக கேட்டார். அதிர்ச்சியில் உறைந்திருந்த பண்ணையார் அந்த ஒரு பக்க மீசையை வைத்துக்கொண்டு, நான் என்னப்பா பண்ண போறேன், வேண்டாம் எடுத்துரு என்றார் பண்ணையார். நாவிதரோ அடுத்த நடவடிக்கையில் இறங்கினார். சாமிக்கு இந்த புருவம் வேணுங்களா? இப்போது பண்டிதார் சுதாரித்தார். வேணும்னு சொன்னா வெட்டி கையில கொடுத்துருவான் என்ற பயத்தில் உடனே இந்த புருவம் எனக்கு வேணாம் 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 என்று நாவிதர் உடனே பண்டிதரின் புருவங்களையும் வழித்தெடுத்தார். சாமி தான் புருவம் வேண்டான்னு சொன்னீங்கல்ல, அதை குப்பையில போட்டுடுறேன் என்றபடி கண்ணாடியை பண்ணையாரின் முகத்துக்கு முன்பாக காட்டினார். ஆசையாய் வளர்த்த முறுக்கு மீசை இல்லாமல், முகத்துக்கு கம்பீரம் சேர்த்த அடர்த்தியான புருவமும் இல்லாமல் அவருடைய முகம் அவருக்கே மிகுந்த கோரமாக இருந்தது. குனிந்த தலை நிமிராமல் ஓரணாவை அவர் கையில் கொடுத்துவிட்டு விரக்தியில் தளர்ந்து போய் நடையை கட்டினார். நம்முடைய அறிவும் புத்தியும் திறமையும் அதிகாரமும் அந்தஸ்தும் பொருளும் ஜாதி ஆணவமும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கே தவிர மட்டம் தட்ட அல்ல. இதை உணராதவர்கள் இப்படித்தான் அவமானப்பட நேரும். தலைக்கணம் நம் அனைத்து உயிர்களும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு வாய்ந்தவைகளே. இயற்கையினால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களையும் நேசிப்போம், மதிப்போம், வாழ்வழிப்போம். படித்ததில் பிடித்தது.